நம்ம ஒரு மோசமான ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்கோம். உங்களோட பேரண்ட்ஸ் சின்ன வயசில் பக்கத்தில் இருக்க கிட்ஸோட மார்க்கோட உங்களோட மார்க்கை கம்பேர் பண்ணி பேசுவாங்கள்ல, அது எவ்வளோ மோசமாக இருக்கும், அது எவ்வளோ ஹர்ட் ஆகும், ஃப்ரஸ்ட்ரேஷனாக கோவமாக வரும் இல்லையா? ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? காலையில் எந்திரிக்கிறோம், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் ஸ்க்ரோல் பண்ணுறோம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறோம். இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்களே நம்மளை விட, இவங்கெல்லாம் ஜாலியாக ட்ரிப் போகிறாங்க, இவங்க ஹஸ்பண்ட் எப்படி பார்த்துக்கிறாரு பாரு, இவங்களுக்கெல்லாம் நல்ல லைஃப் அமைஞ்சிருக்குப்பா, இவங்க எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, நம்ம எங்கேயுமே ட்ராவல் போகிறதில்ல, நம்ம லைஃப் நல்லாவே அமையலை, அது இதுன்னு 1008 விஷயத்த யோசிச்சு நீங்களே டவுன் ஆயிடுறீங்க. உண்மையாகவே சப்கான்ஷியஸில் ஒரு 100 பேர் இருக்காங்க நம்ம மைண்டில். இவங்களாம் எங்கேருந்து வந்தாங்கன்னா, நம்ம டெய்லி பார்க்குற விஷயங்கள், நம்ம டெய்லியும் பார்க்குற ஸ்டேட்டஸில் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்லேருந்து நம்ம மைண்ட்குள்ளே வந்துட்டாங்க. எப்போவுமே எந்த விஷயம் பண்ணாலும் நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக, சப்கான்ஷியஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாரோடையும் போய் கம்பேர் பண்ணிக்குது. நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்ஸ்டாகிராம்ங்கிறது ஒரு ஃபில்டர்ட் பிளாட்ஃபார்ம். ரொம்ப நல்ல விஷயங்களையும் பெருமைக்காகவும் மட்டுமே ஷேர் பண்ணிக்கிறோம். எடுத்த ஃபோட்டோலேயே நல்ல ஃபோட்டோவை ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, எல்லாரோட ரியல் லைஃப்பும் அது இல்லை. அவங்க என்னவா காட்டிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அதை மட்டும்தான் அங்கே காட்டுறாங்க. அவங்களோட ரியல் ஃபேஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. அவங்க ரியலாக என்ன மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க ஃபேஸ் பண்ணுற கஷ்டங்கள் எல்லாம் மறைச்சிட்டு நல்ல விஷயங்களை மட்டும்தான் அதில் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, இப்படி தான் உலகம் இருக்குது, இப்படி தான் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு அதே மாதிரி நம்ம இல்லையேன்னு அவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு ப்ரீசியஸான உங்கள் நிம்மதியை நீங்கள் இழந்துடுறீங்க. ஸோ இப்போ இருந்து ஸ்டாப் பண்ணிடுங்க.